3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா காசு சேர்த்துருவாங்க. பையன் பொண்ணு 2 பேரும் நல்ல வேலை செய்வாங்க, காசும் இருக்கும், நல்ல ஈக்குவலாக வேலை செய்வாங்க. ஆனால் நடுவில் யாராவது உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு அந்த குறுக்கில் வருவாங்க, ஒரு கௌஷிக் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதிரிகள் தொல்லை கம்மியாவது டைம் ஒரு கார்டியன் மாதிரி வந்து பொறுப்பை எடுத்து நடத்துறவங்க. சில பேர் வந்து என்ன பிரச்சனை, பொறுப்பை எடுத்து நடத்துறாங்க, அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம அப்பாவோ சித்தப்பாவோ சிம்ம ராசினவே வீட்டுள்ள வர வேணாம், வண்டி சத்தம் கேட்டாலே எல்லாம் கப்பு கப்புன்னு போய் உட்காந்துருவாங்க. அதுதான் சிம்ம ராசி நார்மல். இப்போ அவங்களுக்கு அஷ்டம சனி நடக்குதுன்னா எல்லாருமே கதறுவாங்க. ஒரு சூர்யா படத்தை சொல்லுவாங்கல்ல, சிங்கம் பசியில இருந்தா காட்டுல யாருக்குமே சாப்பாடு இல்லைன்னு. அது சிம்மராசி அப்படிதான். சிம்மராசி டென்ஷனா இருந்தா எல்லாருமே டென்ஷனா இருக்கணும். ஸோ கன்னி லக்னம் வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஏன்னா சனி பகவான் 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால கொஞ்சம் டஃப்பா இருக்கும். பட் நம்ம அதுக்கான தெய்வ வழிபாடுகள் சொல்லலாம். நல்ல விஷயங்கள்னு பார்த்தா அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் வீட்டில் வந்து ஓரளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஹாப்பினஸ் அவங்கள சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். இவங்களும் எடுத்து வைக்கிற முயற்சி ஸ்தானங்கள் நல்லாவே ஒர்க் ஆகும். இவங்க அடுத்து படிக்க போகிறாங்களோ இல்லை வேலைக்கு போகிறாங்களோ இல்லை சில டைம் இந்த டைமில் எப்படின்னா சோகமாக நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு உட்காந்துருவாங்க. அதுதான் விதி விளையாடுறது. வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு மாதத்துக்கும் ஒரு ராசிக்கான அந்த மாதம் எப்படி அமையுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த பிப்ரவரி மாதத்துக்கு ஒருத்தருக்கும் எப்படி அமைய போகுது அப்படின்றதுதான். அடுத்ததா கடகம் சார். கடக லக்னம் எப்படி இருக்குமா? கடக லக்னம். ஸோ கடக லக்னமும் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். செலவு நல்ல செலவாகும், சரியான செலவாகும். ஆனால் சுப நிகழ்ச்சிகளாக மாறும். சரிங்களா? அப்படி மாறலைன்னா அது என்னன்றதை வாட்ச் பண்ணிட்டு நம்ம கிட்ட ஒரு தடவை ஜாதகம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி அது சுப நிகழ்ச்சியா மாத்தலாம்னு சொல்லிடலாம். நீங்க சுப நிகழ்ச்சி பண்ணலன்னா தான் அந்த காசு வேற எதுலயோ செலவாயிட்டே இருக்கும். அப்ப டக்குனு பண்ணிட்டு அப்ப என்ன சார் சுப நிகழ்ச்சி அப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தையா இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, இன்வெஸ்ட்மெண்ட். என்கிட்ட பெருசா காசுனா இருக்கிற காசுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். 10 லட்சம் இருந்தா நிலம் வாங்கி போடு, 10,000 ரூபாய் இருந்தா நகை வாங்கி போடு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இல்ல என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்குன்னா ஒரு ஸ்டாக் வாங்கி போடு, 10 ரூபாய் கூட ஸ்டாக் இருக்கு, ஸ்டாக்ஸ் வாங்கி போடு. ஸோ உங்க ராசி அந்த லக்னத்துக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நல்லதோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்க ஜெயிச்சிடலாம். இவங்களுக்கும் மேரேஜுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்க இதுலேயும் யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வீட்டில் பேசி மேரேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுலேயும் மகப்பேருக்கு யாருன்னா ட்ரை பண்ணுறாங்கன்னா அதுக்கும் நல்லாயிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் பொதுவான விஷயம் என்னென்னா பணம். எல்லாத்துக்குமே செலவு இருக்குது, செலவு இல்லாமல் எதுவும் இல்லை. ஸோ இந்த டைமில் யாராவது மனுஷனாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அமைப்பு இருக்குது. பணத்தாலையும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா காசு சேர்த்துருவாங்க. பையன் பொண்ணு 2 பேரும் நல்ல வேலை செய்வாங்க, காசும் இருக்கும், நல்ல ஈக்குவலாக வேலை செய்வாங்க. ஆனால் நடுவில் யாராவது உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு அந்த குறுக்கில் வருவாங்க, ஒரு கௌஷிக் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதிரிகள் தொல்லை கம்மியாவது டைம் இருக்கு. ஒரு கார்டியன் மாதிரி வந்து பொறுப்பை எடுத்து நடத்துறவங்க. சில பேர் வந்து என்ன பிரச்சனை, பொறுப்பா எடுத்து நடத்துறாங்க. அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு குருவை பிடிச்சிக்கணும். நீங்க போயிட்டு உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஜீவ சமாதிகள் இருந்தால் அவங்க கிட்ட போய் அங்கே போய் உக்காந்து மெடிடேஷன் பண்ணலாம். நீங்கள் வந்து வயசில் பெரியவங்க, அதுவும் சில பேர் தெரியும் இவங்க இருந்தால் பிரச்சனை வந்தாலும் எடுத்து செய்வாங்கன்னு, அவங்க கிட்ட பேசலாம். ஒரு மனுஷன் மூலியமாக கண்டிப்பாக ஹெல்ப் வரும். இது நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படின்னா உங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டு போகணும். இப்போ உங்களுக்கான தெய்வங்கள் நம்ம பார்க்கும்போது காமாட்சி அம்மன், லலிதா திரிபுர சுந்தரி, எந்த ஒரு பெண் வழிபாடு ரொம்ப நல்லது. ஆனா அவங்களை வந்து அந்த ராணி போஸ்டர்ல வச்சு வழிபாடு பண்ணவும் நல்லது. இவங்களும் அபிஷேகம் பண்றது ரொம்ப நல்லது. வரவங்களுக்கு வந்து நீங்க வந்து பால், இந்த பிப்ரவரி மாசம் தைப்பூசம் வருது, சிவராத்திரி வருது, இந்த டைம்ல வந்து அவங்க வந்து பால் அன்னதானமா கொடுக்கறது ரொம்ப நல்லது. பால் அபிஷேகங்களா பண்றது நல்லது. இப்ப சொன்னல, இப்ப கல்யாணத்துக்கு வெயிட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு வெயிட் பண்றவங்களும் சரி, இப்போ நீங்கள் விரதம் இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு சிவராத்திரியை தாண்டி ஒரு விரதம் இருக்கிறதுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கான்னா எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறீங்க, இப்போ வண்டியில் போகிறீங்க, நீங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, சிவராத்திரின்றது அந்த எஃபர்ட்டை வந்து 20-200 ஆக்கிடும். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் வேணும்னாலும்
நீங்கள் வந்து அந்த சிவராத்திரி தைப்பூசமாக சூப்பராக இருக்காங்க, தைப்பூசமாக இருக்காங்க. ஆனால் சிவராத்திரின்றது அல்டிமேட், எனக்கு அல்டிமேட் அது. அந்த டைமில் நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அது ஒன்றும் பூஸ்டமாக. சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப தெளிவாக விரதம் குறித்தும் நம்ம வந்து ஒன்னொன்னா ஒரு ராசி ஒன்னொன்னு வரும்போது ஒன்னொன்னு புதுசாக நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா சிம்மம் சார், சிம்ம லக்னம் எப்படி இருக்கும்? ஸோ அதான் சிம்மம்க்கே தெரியும். சிம்மம் வந்து கேட்கும் போதே நீங்கள் இப்போ யூடியூப் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு 12 ராசி உட்கார வச்சு பாருங்க. சிம்மம் பார்க்கும்போதே என்னடா சொல்ல போறீங்க, நடக்குது நடக்கதான் போகுது அந்த விரக்தியிலேயே தான் கேட்டுட்டு இருப்பாங்க. இது கேட்கறவங்களும் அப்படிதான் அப்படி சோகமா தான் கேட்டுருவாங்க, அப்படி அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா ஏதோ ஒரு சில விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கும், ஒன்று நல்லது நடக்காது. எது நடக்குதோ அதை பெருசாக்கிடும், அவ்வளவுதான். எது நடக்குதோ அது ஒன்றும் பெருசாக்கிடணும். எது நடக்க போகுது, இவங்க எடுக்கிற முயற்சிகள் நிறைய வின் பண்ணுவாங்க. இவ்வளவு இந்த 1-1.5 வருஷம் டஃப்பாக இருந்திருக்கும். ஆனா இதுக்கப்புறம் இந்த மாசத்துலலாம் அவங்க எடுத்து வைக்கிற முயற்சிகள் நல்லா சக்ஸஸ் ஆகும். அவங்களே லாஸ்ட் 1-2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் பார்ப்பாங்க. அப்போது இப்போ இதில் வந்து நிறைய பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தலைமை பண்பு நிறைய சிம்ம ராசிகள் நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இல்லை ப்ரைவேட்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருப்பாங்க. இந்த 1-1.5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வர ப்ரொமோஷன் அப்ரைசல் எல்லாமே தள்ளி போயிருக்கும். அது எல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க அதுக்கான முயற்சிகள் அவங்க தாராளமாக அதிகமாக பண்ணாங்க. இது இவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம். லேண்டாவோ நகையாவோ ஸ்டாக் மார்க்கெட்டாவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டைம். ஆனால் எப்பவுமே சொல்றது, ஒரு தடவை ஜோதிடரை பார்த்துட்டு எதில் பண்ணணுன்றதை பார்த்துட்டு பண்ணிக்கணும். வண்டி வாங்குறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். இதுக்கப்புறம் இவங்க வந்து எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா ஃபேமிலி கிட்ட. ஏன்னா நார்மலாகவே இப்போ நம்ம அப்பாவோ சித்தப்பாவோ சிம்ம ராசினவே வீட்டுள்ள வர வேணாம், வண்டி சத்தம் கேட்டாலே எல்லாம் கப்பு கப்புன்னு போய் உட்காந்துருவாங்க. அதுதான் சிம்ம ராசி நார்மல். இப்போ அவங்களுக்கு அஷ்டம சனி நடக்குதுன்னா எல்லாருமே கதறுவாங்க. ஒரு சூர்யா படத்தை சொல்லுவாங்கல்ல, சிங்கம் பசியில இருந்தா காட்டுல யாருக்குமே சாப்பாடு இல்லைன்னு. அது சிம்மராசி அப்படிதான். சிம்மராசி டென்ஷன் அந்த எல்லாருமே டென்ஷனா இருக்கணும். ஸோ அந்த டென்ஷன் அவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா வீட்லயும் ஃபேமிலியா ஹாப்பியா இருக்கலாம். எது அப்ப எப்படி குறைச்சிக்கிறது அப்படின்னா, இவங்களும் குலதெய்வம் கோயில் போயிட்டு வருது நல்லது. டிராவலிங் ஏர் டிராவல் போயிட்டு வருது நல்லது. இல்லை கொஞ்சம் தூரமா ஏர் ட்ராவல்னா ஃப்ளைட் தான் இல்லை, பஸ்ஸில் ஏறி ஜன்னல் ஓர உட்காந்தாலும் ஏர் ட்ராவல் தான். நீங்கள் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் தொலை தூரமாக போயிட்டு ஃபேமிலியோட போயிட்டு வந்தீங்கன்னாவும் உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த இடங்கள் மாறும்போது. சில ராசிக்கு சில இடங்கள் போனாலே ஆக்டிவேட் ஆகணும் இருக்கு. இப்போ உங்களுக்கு சுக்கிரன் அடி வாங்கியிருக்கு அப்படின்னா சுக்கிரன் ஸ்தலங்களாக போயிட்டு வந்தீங்கன்னா அந்த சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த கோவில்கள் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு நல்லது. இப்போ அவங்களுக்கு 5ஆம் இடம் தனுஷுனா சிவன் கோவிலோ இல்லை ஒளி சம்பந்தமான கோவில்கள் போயிட்டு வர அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். பிஸ்னஸ்ல டைம் நல்லா இருக்கு, பிஸ்னஸ் அவங்க நல்லா ட்ரை பண்ணலாம். வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமான், சத்யநாராயணா, லக்ஷ்மி நரசிம்மர். இவங்களை வந்து ராஜா கோலத்துல வழிபடணும். அதாவது கிராண்டான கோலத்தை இவங்க எப்பவுமே எந்த சாமியை பார்த்தாலும் கிராண்டான கோலத்தில் பார்க்கும்போது சூப்பராக வழிபடும். அன்னதானமும் முடிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சோ இல்லை எது செஞ்சாலுமே கிராண்டா கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே சார், சூப்பர் சார். அடுத்ததா கன்னி லக்னம் எப்படி? கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் நம்ம அதுக்கான தெய்வ வழிபாடுகள் சொல்லலாம். நல்ல விஷயங்கள்னு பார்த்தா அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் வீட்டில் வந்து ஓரளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஹாப்பினஸ் அவங்களை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். இவங்களும் எடுத்து வைக்கிற முயற்சி ஸ்தானங்கள் நல்லாவே ஒர்க் ஆகும். இவங்க அடுத்து படிக்க போகிறாங்களோ இல்லை வேலைக்கு போகிறாங்களோ இல்லை சில டைம் இந்த டைமில் எப்படின்னா சோகமாக நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு உட்காந்துருவாங்க. அதுதான் விதி விளையாடுறது. என்னன்னா என் முயற்சி ஸ்தானம் இப்போ ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சா, அப்போது என்னென்ன புதுசாக முயற்சி எடுக்கணுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணாங்கன்னா அது கிளிக் ஆகும். எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் எதனா ட்ரை பண்ணால் அவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா டாக்குமெண்டேஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஃபேமிலியோடு எதனா ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னா சூப்பராக ட்ரை பண்ணலாம். குலதெய்வம் கோயிலெலாம் போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா குலதெய்வம் கோயில் நம்ம தனியாக ஜென்ரலாக போக மாட்டோம், ஃபேமிலியோட போகணும். அதை யுனைட் பண்ணுறதே பெரிய விஷயம் பாடாது. அந்த யுனைட் பண்ணுறதுக்கு டைம் வந்து இப்போ கரெக்டாக இருக்கும். இவங்களும் வந்து எப்படின்னா மகப்பேறு ட்ரை பண்ணுறவங்க, கன்னிக்கு மகப்பேறு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். இவங்களுக்கும் எதிரிகள் தொல்லை வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு வரும். நம்ம தெய்வ வழிபாடுகள் சொன்னோம், அதை பண்ண தீர்வாகும். இவங்க எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா மேரேஜ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஏதாவது சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது.
எதனா பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இல்லை கொலீக்ஸ், வேலை செய்கிற இடத்துல அந்த கொலீக்ஸோட அது சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ் எதனா வர வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. இவங்க எப்படின்னா இவங்க கடன் வாங்குறதுன்றதை விட கொடுத்துட்டு அவஸ்தைப்படுவாங்க. அதை வாங்க முடியாம வர சில பேர் வாங்கிட்டு அவஸ்தைப்படுவாங்க, சில பேர் கொடுத்துட்டு அவஸ்தைப்படுவாங்க. கன்னி வந்து கொடுத்துட்டு அவஸ்தைப்படும். அது சில கண்ணியில சில நட்சத்திரங்கள் இருக்கு. இப்போ ஹஸ்தம், சித்திரைன்னு வரும். சில நட்சத்திரங்கள் எப்படின்னா சொந்த அண்ணன் தம்பி தங்கச்சிங்கிட்ட கொடுத்துட்டு வாங்க முடியாம தவிப்பாங்க. ஸோ அப்போ பெஸ்ட் பரிகாரம்னா கொடுக்காம இருக்கிறது தான் பெஸ்ட் பரிகாரம். கொடுத்துட்டீங்கன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஜிபேல அனுப்பிச்சிருங்க. ஜிபேல அனுப்பிச்சிட்டு, ஏன்னா கண்ணில எப்படின்னா 3 மாசம் கழிச்சு தம்பிக்கிட்ட காசு கட்டணா எப்போ கொடுத்தேன்னு கேட்போம். அப்போ முடிஞ்சு போச்சு, இது பேர் ஜிபேப்பா, முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இதுதான் ப்ராக்டிக்கலாக நம்ம தப்பிச்சுக்கிற வழி. இவங்களுக்கு வந்து ஜாப்ல ப்ரொமோஷன், பிஸ்னஸ் வளர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஆனால் இந்த ப்ராஃபிட் வரும்போது பண விஷயத்துல ஜாகிரதையா இருக்கணும். அது மட்டும். தெய்வ வழிபாடுனா இவங்களுக்கு கிருஷ்ணர், பெருமாள், சிவபெருமான் வழிபாடு நல்லா இருக்கும். பெண் தெய்வங்கள், கன்னிமார் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த வழிபாடு நீங்கள் பண்ணாலும் சாமிக்கு வந்து சாப்பாடு அன்னதானமாக நெய்வேத்தியமாக வைங்க. வரவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. அன்னதானம் இவங்க கொடுக்க இவங்க லைஃப்பில் சிறப்பாக இருப்பாங்க. அதை இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூன்றதுனால ஜென்ரிக்காக எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா பிஸ்னஸில் அடி வாங்கும், ஏதோ ஒரு விஷயம் அடி வாங்கும். இவங்க வந்து தயிர் சாதம் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஓகே சார், சூப்பர் சார். ஸோ தெளிவாக ஒரு லக்னமாக நம்ம பார்த்துட்டு வரோம். எதெல்லாம் அவங்க வந்து பார்த்து பத்திரமா இருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்குற மக்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றிம்மா.